Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இப்போ கவனிங்க, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் பரிகரிக்கப்படுதல், மரணத்தை ஒழிச்சு கட்டுறதுன்ற விஷயத்தில் முதல் காரியம் நடந்தது என்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதுதான் முதற் பலன். அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறத வச்சு எனக்கு இப்போ உள்ள ஒரு நிச்சயம் உண்டாயிடுச்சு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இதே அதிகாரத்தில் பிற்பாடு சொல்கிறாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்தவர்கள் சாகும்போது கூட பயப்படுறதில்ல. அவங்க சாவை வித்தியாசமாக இருக்குது. அவங்க கண்ணை மூடி இந்த உலகத்தில் இன்னொரு உலகத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நிச்சயமாக இந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் எத்தனை 100 ஆண்டுகளானாலும் அந்த சரீரம் மறுபடியும் எழுப்பப்பட்டு திரும்ப கொடுக்கப்படும். எது அதற்கு அத்தாட்சி? இயேசு. அவர் உயிரோடு எழுந்தார், அவருக்கு மகிமையுள்ள சரீரம் கொடுக்கப்பட்டது. அதுபோலவே எனக்கும் அது கொடுக்கப்படும். என்னுடைய உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்பதற்கு ஆதாரம் அவருடைய உயிர்த்தெழுதல். அப்போ மரணம் தான் கடைசியில் பரிகரிக்கப்படுது. கடைசியாக ஒழிக்கப்பட போகிற ஒரு ஈவில், ஒரு தீமை என்னென்னா மரணம். கடைசியாக அதை தான் ஒழிக்க போகிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் இருக்குது அது, இல்லையா? இன்னும் அது ஒழியல. அது இப்போ ஒழியல. எப்போ ஒழிய போகுது? இந்த ராஜ்யம் கடைசியில் வரப்போகுது பாருங்கள். அந்த ராஜ்யத்தில் அது ஒழிக்கப்பட போகிறது. அங்கே மரணமே இருக்காது, சாவுன்றதே இருக்காது, சுத்தமாக ஒழிக்கப்பட்டு விடும். இதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பாருங்கள். மரணம் மட்டும் பரிகரிக்கப்பட போகிறதில்ல, பாவமும் அதே மாதிரி தான் பரிகரிக்கப்படுகிறது. பாவத்தின் மீது வெற்றியும் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. ஆனால் பாவம் இன்னும் நம்மளை சுற்றி இருக்குது, நம்மளை சோதிக்குது, நம்மளை இழுக்க பார்க்குது. நம்ம தினந்தோறும் அது மேலே வெற்றி எடுக்கிறோம். அதெல்லாம் இப்போவே நடந்துகிட்டு இருக்கு, இல்லையா? பாவத்தின் மீது வெற்றிங்கிறது இயேசு 2ஆம் வருகையில் வந்த பிறகு உண்டாகிறது இல்லை, இப்போவே ஆரம்பித்து விட்டது. அது முழுமையடைய போகிறது அப்போ, இல்லையா? பிசாசின் மீது வெற்றியை கவனிப்பேன். இயேசு பிசாசை ஓட்டுறாரு பாருங்க. அந்த பரிசேயர்கள் அவர் அக்யூஸ் பண்ணுறாங்க. என்ன அக்யூஸ் பண்ணுறாங்க? பேயை வச்சே பேயை ஓட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றஞ்சாட்டுதல். பெயல்செபூபை வச்சு, பெரிய பேயை வச்சு சின்ன பேயெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற பயங்கரமான அக்யூசேஷன். அதுக்கு இயேசு பதில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை விரட்டுவேனானால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்து விட்டது. நான் பேயை வச்சு ஓட்டலை, தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையில் ஓட்டுறேன். அப்படி ஓட்டுவது உண்மையானால் தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஓட்டுறது, பிசாசை ஓட்டுறதுன்றது காரியம் என்னத்தை காண்பிக்குதுன்றாரு? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதுக்கு ஆதாரமாக இது இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, பிசாசை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு பாருங்கள். அதை பற்றி விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியாது. அப்போ என்ன சொல்கிறாரு? பிசாசு ஒரு பலவான், அவனுக்கு உடைமைகள் இருக்குது, அவனுக்கு ஒரு ரெல்ம் இருக்குது, அவனுடைய வீடுன்னு ஒன்று இருக்குது. பலவானை முதல் கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டில் புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளடிக்க முடியாதுன்றார். அப்போ பலவான் சாத்தான், அவனுடைய வீடு தான் இந்த உலகம். இதில் புகுந்து அவனை கொள்ளை அடிக்கணும்னா முதல்ல அவனை கட்டணும், இல்லைன்னா அவன் வீட்டில் புகுந்து ஒன்றும் செய்யவே முடியாதுன்றாரு. ஆகவே என்ன சொல்கிறாரு? அவனை விட பலவான் நான் வந்திருக்கிறேன். அவனை கட்டிட்டு அவனுடைய உடைமைகள் யார்? ஜனங்கள். அவனுடைய அதிகாரம் ஆதிக்கத்துக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவளை எல்லாம் விடுவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அதுதான் இந்த பிசாசு ஓட்டுறதுனுடைய அர்த்தம்ன்றார். பிசாசு ஓட்டுறதுக்கு என்ன அர்த்தமா? இந்த பலவானுடைய ஆளுகைகளை ஜனங்க இருக்கிறாங்க, இந்த பலவானை கட்டிட்டு இவனுடைய ஆளுக்கு கீழே இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். பிசாசை ஓட்டும் போதெல்லாம் அதான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். பலவானை கட்டிட்டேன் நான், அதனால் இவர்களை விடுதலை ஆக்குறேன். அவனுடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து, அவனுடைய வல்லமையிலிருந்து ஜனங்களை நான் விடுதலை ஆக்குகிறேன்.
அவனை கட்டாமல் விடுதலை ஆக்க முடியாது, அவனை கட்டிட்டான்றாரு. இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தபோதே ஒரு காரியத்தை செஞ்சிட்டார். பிசாசை பற்றி என்ன செஞ்சிருக்கிறாரு? அவனை கட்டி இருக்கிறார். ஆனால் முற்றிலும் ஒழிச்சிட்டாருன்னு சொல்ல மாட்டேன். ஒழிச்சிட்டாருன்னா அவன் இனிமேல் இல்லவே இல்லை, பிசாசே இல்லை. அப்படி ஒரு நாள் வருது, அக்னி கடலில் அவன் தள்ளப்படுவான்னு இருக்கு. அதோட அவன் கதை சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் பிசாசுன்ற பேச்சே வராது. ஆனால் இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாது. அது வரப்போகிற ராஜ்யத்தில் வர்றது. ஆனால் அவன் அக்கனி கடலில் தள்ளப்படுற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை அவன் மேலே ஜெயத்தை எடுக்கிறதுக்கு. இன்றைக்கே அவன் மேலே ஜெயம் எடுக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிட்டாரு. பிசாசின் மீது ஜெயம் என்கிறது வரப்போகிற ஒன்று அல்ல, நிறைவடைய போகிற ஒன்று வருங்காலத்தில். ஆனால் ஏற்கனவே வந்துவிட்ட ஒன்று. நமக்கு இன்றைக்கு பிசாசின் மீது ஜெயம் உண்டாயிருக்க முடியும். கொலோசியர் 2:15 துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவளை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மீது வெற்றி சிறந்தார். பிசாசின் மீது இயேசு எடுத்த வெற்றியை பற்றி அப்படி சொல்லியிருக்குது. பலவான கட்டிட்டாரு, சிலுவையின் மேலே வெற்றி சிறந்துட்டார், வெளியரங்க கோலமாக்கிட்டார், அவனை அதிகாரங்களெல்லாம் உரிந்து கொண்டார், ஸ்ட்ரிப் பண்ணிட்டார், அவனை எல்லா அதிகாரமும் பிடுங்கி போட்டார். இதெல்லாம் வேத வசனத்தில் ஏற்கனவே வருகிற உண்மைகள். இன்னொரு வசனத்துக்கு போவோம் பாருங்கள். என்ன காண்பிக்க விரும்புகிறேன், பிசாசு ஒழிக்கப்படுவதுங்கிறது இன்னும் வரல, அது பின்னால் வரப்போகுது. இயேசு 2ஆம் வருகையில் அது செய்ய போகிறார். அப்போ பிசாசுடைய சகாப்தமே முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஆனால் அவன் மீது ஜெயம் வல்லமை அதிகாரம்ங்கிறது இப்போவே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இயேசு முதலாவது தடவை வந்தப்பவே மாம்ச ரூபத்தில் வந்தப்போ அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். திருப்பவும் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதாவது இயேசு ஏன் மாம்சத்தில் வந்தார்ன்றார். ஏன்னா நம்மெல்லாம் மாம்சத்தில் இருக்கிறோம் இல்லையா, மாம்சம் ரத்தம் உடையவர்களாக இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், இந்த ஃபார்ம் அண்ட் ஷேப்பில் இருக்கிறோம். அதனால் அவர் என்ன பண்ணாராம், இதை எடுத்துக்கிட்டாராம். தேவகுமாரனாகிய அவர் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவரானார். எதுக்கு அப்படி பண்ணார்? எதுக்கு மாம்ச ரூபம் எடுத்தார்? ஏன் மனுஷனானார்? கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அப்போ ஏன் மாம்ச ரூபத்தில் வந்தார்ன்றதை சொல்கிறார். ஏன் இயேசு மாம்ச ரூபத்தை எடுத்தார்? நம்ம போல ஏன் ஆனார்? ஏன்னா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இதை விட தெளிவாக சொல்லவே முடியாது. சும்மா அழிக்க முடியாதுன்னு சொல்லல, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்க முடியும். அப்போ கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்த போது சம்திங் வெரி சிக்னிஃபிகண்ட் ஹஸ் ஹேப்பன்ட். ஏதோ முக்கியமான ஒன்று, ஒரு பெரிய காரியம் நடந்திருக்குது இயேசுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. என்ன நடந்திருக்கிறது? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கும்படியாக, தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் செத்தது. அவருடைய மரணத்துக்கு அர்த்தமே என்ன? இந்த பிசாசை அழிக்கிறது தான். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால், பிசாசை அழிக்கும்படியாக வந்தாருன்னு சொல்லியிருக்கு, ஆனால் இன்னும் அவன் இருந்துட்டு தானே இருக்கிறான், எங்கே அழிஞ்சு போனான் அப்படிங்கிறாங்க. அழிக்கும்படியான ஒன்று நம்ம என்ன அர்த்தம் கொள்கிறோம்? பொதுவான அர்த்தம் என்ன அழிக்கிறதுக்குன்னா, அழிக்கிறதுனா இனிமேல் தட் இஸ் நோ லாங்கர் இன் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? ஒன்று அழிச்சிட்டா இனிமேல் அது இல்லைன்னு அர்த்தம். ஒரு பில்டிங்கை அழிச்சா அந்த பில்டிங் இப்போ இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆளை அழிச்சா அந்த ஆள் இனிமேல் இல்லை, கொண்டு போட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அழிக்கும்படியாக வந்தாருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு தான் பிரச்சனையை உண்டாக்குது பாருங்கள். பைபிளில் சில நேரத்தில் இந்த டிரான்ஸ்லேஷனு சில நேரத்தில் சரியான வார்த்தைகள் போட முடியாமல் ஏதோ ஒன்று போட்டுடுறாங்க, அப்புறம் அது 1008 பிரச்சனையை உண்டாக்குறது. அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தின் மூலமாக அழிக்கும்படியாக அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அழிக்கும்படியானா அந்த விதமாக அழிக்கும்படியாக இல்லை, அவனை இல்லாமல் ஆக்கும்படியாக இல்லை. ஏன்னா அது இப்போ ஆகலை, இப்போ நடக்கலை, அது வருங்காலத்தில் நடக்க போகிறது. 2ஆம் வருகையின் போது அவர் பிசாசை சுத்தமாக ஒழிப்பார். அப்போ இப்போ எப்படி அழித்தார்? இப்போ எப்படி அழித்தார்ன்னு சொன்னால், அந்த கிரேக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்னவாம்? டு புட் அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஆர் டு ரெண்டர் இன்ஆப்ரேட்டிவ். டு புட் அவுட் ஆஃப் ஆக்ஷன்னா அவனை செயலற்றவனாக ஆக்கிவிட்டார். அழிக்கிறதுனா அவனுடைய செயல்களை அழித்து விட்டார், அவனை செயலற்றவனாக ஆக்கிவிட்டார்.
டு ரெண்டர் இனாப்ரேட்டிவ்னா அவனை இனி ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு அவனை ஆக்கிவிட்டார். நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொல்ல போனால் பல்ல தட்டிட்டாரு. இன்னும் ரொம்ப டீப் மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா பொக்க வாயனவன் அர்த்தம். இருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, அவன் கடிச்சு துப்பிடுவான்னு பயந்துடாதீங்க. ஏன்னா பல்லே இல்லை. கெர்ச்சிப்பான் சிங்கம் மாதிரி, ஆனால் பல் இல்லாத சிங்கம். பாம்புக்கு விஷத்தை பிடிங்கிட்டா பல்ல பிடிங்கிட்டா ஒன்றுமே கிடையாது பாருங்கள். அந்த பாம்பு பார்த்து யாரும் பயந்து ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அது போல தான் பிசாசு ஆக்கி இருக்கிறார். தம்முடைய மரணத்தினாலே பிசாசை என்ன பண்ணார்ன்ற சொல்ல அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை அர்த்தம் சொல்கிறதுக்கு பல மொழிபெயர்ப்புள்ள வாழ்த்து காண்பிக்கிறேன். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக வந்திருக்குது. இங்கிலீஷில் டு டிஸ்ட்ராய்ன்னு வந்திருக்குது. டிஸ்ட்ராய்னா சுத்தமாக அவன் இல்லாதபடி ஒழிச்சிடுறது இல்லை, அழிஞ்சு அவன் இல்லாமல் போயிட்டான் அப்படின்றது இல்லை. அழிக்கிறதுனா அவனை செயலற்றவனாக்கி இனி அவன் ஒன்றும் செய்யக்கூடாதவனாக அவனை ஆக்கி விட்டார் என்ற அர்த்தம் தான் சொன்னேன் இல்லையா? அந்த அர்த்தத்தோட ஆங்கில வேதாமங்கள் பல மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா? அவைகள்லாம் இந்த அர்த்தத்தோட மொழிபெயர்க்கிறது. அதை வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நியூ இங்கிலீஷ் வெர்ஷன்ற வேதாகமும் இப்படி சொல்லுகிறது. டிஃபீட்டட்னு மொழிபெயர்க்கிறது அந்த வார்த்தையா. டிஸ்ட்ராய்ன்றதுக்கு பதிலாக டிஃபீட்டட். அப்போ எப்படி வாசிக்கணும்? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே தோற்கடித்து அல்லது தோற்கடிக்கும்படிக்கு, தம்முடைய மரணத்தினாலே தோற்கடிக்கும்படிக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், மாஃபெட்ஸ் டிரான்ஸ்லேஷன் என்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப பாப்புலர் மொழிபெயர்ப்பு. அவர் சொல்கிறாரு டு க்ரஷ். டிஸ்ட்ராய்க்கு பதிலாக க்ரஷ் என்ற வார்த்தை. க்ரஷ்னா நொறுக்கி தவிடுபடி ஆக்குறது. அப்போ எப்படி வாசிக்கணும்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே தவிடுபடியாக்கி விட்டார், நசுக்கி விட்டார், நொறுக்கி விட்டார். அப்படி மொழிபெயர்க்கிறாங்க. ஜெருசலம் பைபிள் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? டு டேக் அவே ஆல் பவர் ஆஃப் சேட்டன். அப்படின்னா மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே வல்லமையற்றவனாக்கி அவனுடைய வல்லமையெல்லாம் பிடுங்கி கொள்ளும்படியாக, தமது மரணத்தினாலே அவனுடைய வல்லமையெல்லாம் அவனிடத்திலிருந்து பிடுங்கி கொள்ளும்படியாக. அதனால தான் மரிச்சார் சிலுவையில்ன்னு இருக்குது. அப்போ இயேசு சிலுவையில் மரிச்சதன் மூலமாக தமது மரணத்தினாலே அவன் அழிச்சார்னு என்ன அர்த்தம்? தமது மரணத்தின் மூலமாக அவனை வல்லமை இல்லாதவன் ஆக்கிட்டார், அவனுடைய வல்லமையெல்லாம் பிடுங்கி கொண்டார் என்ற அர்த்தம். நியூ அமெரிக்கன் பைபிள்ன்றதும் அதே மாதிரி மொழிபெயர்க்கிறது. ராப் ஆஃப் ஹிஸ் பவர்னா அவனுடைய வல்லமையெல்லாம் பறித்து போட்டதாக சொல்லுகிறது. மரணத்தில் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து போடும்படியாக தான் சிலுவையில் மரிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்குது. நாக்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன். அது எப்படி சொல்லுதுன்னா டிப்போஸ். டிப்போஸ்னால் பதவியில் இருக்கிறவனை, அதிகாரத்தில் இருக்கிறவனை அதிலேருந்து தூக்கி எறிகிறது. அவன் ஒரு அதிகாரத்தில் பதவியில் இருந்தான், அந்த இருள் ராஜ்யத்தை பெருசாக ஆண்டுக்கிட்டு ஜனங்களை ஆளுகை செய்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை டிப்போஸ் பண்ணி விட்டார். டிப்போஸ் பண்ணி விட்டார்னா அந்த இதிலேருந்து அவன் இறக்கப்பட்டு விட்டான். அவனுடைய அதிகாரம் இப்போது ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தின் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாதவனாக, பதவி இழந்தவனாக, அதிகாரம் வல்லமையெல்லாம் இழந்து பறி கொடுத்தவனாக, தவிடுபடி ஆனவனாக, தோற்கடிக்கப்பட்டவனாக ஆக்கும்படியாக தான் அவர் நம்மைப் போல மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். நல்ல கவனிங்க. இப்போ இது விளங்காதனால தான் என்ன பண்ணார்ன்றது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு விளங்கலை. நான் சொல்கிறேன் இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்றது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு விளங்கலை. சிலர் ஏதோ ராஜ்யம்ன்றாங்க, ஆனால் என்ன நடந்ததுன்றது விளங்கலை. இந்த மாதிரி பிசாசை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அவனுக்கு இருந்த அதிகாரத்தெல்லாம் பறித்து போட்டார். அவன் பதவியெல்லாம் இழந்துட்டான். அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அவனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. பல்லு இல்லாதவனை போல் அவன் இருக்கிறான். அவனால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. செய்யப்பட்டிருக்கிறான். அவனால் ஒன்றும் முடியாதுங்கிறத அவர்கள் ரியலைஸ் பண்ணுறதில்லை. எப்படி நான் சொல்கிறேன், அது கிறிஸ்தவர்களுக்கு வழங்கலை நிறைய நேரத்தில். ஏன்னு சொன்னால் நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள், பேய், பிசாசு, பில்லி சூனியம், மந்திரவாதம் இதே பொழப்பாக தான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, இதெல்லாம் சொல்கிறது அகடமிக்காக ஏதோ கத்துறதுக்காக இல்லை, பாயிண்ட்டுக்கு வர்றோம். இதுக்காக தானே இதெல்லாம் சொல்லிட்டு வர்றோம்.
நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதே பொழப்பு பாருங்கள். இந்த பேய் பிரதர், அந்த பேய் பிரதர், அந்த ஸ்டேட்டு பேயை விட்டாங்க, இது ரத்தத்தையே குடிச்சிருமா பிரதர், இது அப்படி பண்ணுமா பிரதர், இப்படி பண்ணாங்க. இது பேய் பிசாசு மந்திரவாதம் பிலிச்சுனி இதிலே இருக்கிறாங்க. சில ஆளில் பார்த்தா இவங்களே ஒரு மந்திரவாதியாக இருப்பாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு இந்த பிசாசு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா இதை சொல்லலை யாரும். தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, அந்த வல்லமை இங்கே இருக்குது, அந்த அதிகாரம் நம்முடையது, நாம் இந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர்கள். இயேசு நம் மூலமாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு பாருங்க, பிசாசை அந்த 40 நாள் சாப்பிடாம இருந்தார், கல்லுகளை அப்பமாக்குன்னு வந்தான். அப்படி தான் ஆரம்பிக்கான் இயேசுக்கிட்ட இல்லையா, தோற்கடித்தார். அதுலேருந்து ஆரம்பித்து பிசாசுகளை விரட்டுறது, வியாதியை சுத்தமாக்குறது, இப்படின்னு தினந்தோறும் அவனை தலையில் போட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியில் கல்வாரி சிலுவையில் போய் தொங்கினப்போது அவன் நினச்சா முடிச்சிட்டோம், ஆளை நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தவர், தொங்க விட்டாச்சு. இப்போ இவர் செத்தார் நினச்சின்னா போய் பார்த்தா கடைசியில் பாதாளத்தில் வந்து நிற்கிறார். அவர் இங்கே வானம் அங்கே 4 சாத்தி அவனை துரைத்தனலை அதிகாரம் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் அவன் மீது வெற்றி சிறந்தார். அவன் நினைச்சான் தோற்கடிச்சிட்டோன்னு, ஆனால் அன்னைக்கு தான் பெரிய டிஃபீட்டு, அன்னைக்கு தான் பெரிய தோற்கடிப்பு. போட்டு நசுக்கி தள்ளிட்டார். அவனை தலையை நசுக்குவார்னு இதை தான் ஆதியா 3:15 தேவன் சொன்னார். நசுக்கி தள்ளிட்டார் சிலுவையின் மூலமாக, எல்லாம் பண்ணிட்டார். அது பண்ணது மட்டும் இல்லை, சிலர் பாருங்கள் இதெல்லாம் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. பிசாசை ஓட்டுனது, வியாதியை சுத்தமாக்குனதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வந்ததுக்கு அடையாளம், அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் இன்னொன்று ஒத்துக்கிறது இல்லை. அது என்னென்னா, இன்றைக்கு அந்த பிசாசின் மீது ஆளுகை, பிசாசை ஜெயிக்கிறது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இயேசு இன்றைக்கும் ஜெயித்து கொண்டே இருக்கிறார். அன்றைக்கி ஆரம்பித்தது கல்வாரி சிலுவையில், அது ஒரு கிளைமேக்ஸுக்கு வந்தது. இன்றைக்கி பிசாசின் மீது அவர் எடுக்கிற ஜெயம் இன்றைக்கி தொடர்ந்து கொண்டிருக்குது. எப்படி தொடர்ந்து கொண்டிருக்குது? உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம பிசாசை ஜெயிக்கிறோம், அவனுடைய சோதனைகளை ஜெயிக்கிறோம், அவனுடைய வலைகளில் சிக்காமல் தப்புகிறோம். அவனை ஜெயித்து நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவனை நாம் ஜெயிக்கும் போது இயேசுவே அவனை நம் மூலமாக என்ன பண்ணுறாரு? ஜெயிக்கிறார் என்று தான் அர்த்தமாகிறது. இன்றைக்கு நாமெல்லாம் ஜெயித்துட்டு இருக்கிறோம். நாம் ஜெயிக்கிறது இயேசுனுடைய ஜெயம், அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம், நம்முடைய ஜெயம் அவருடைய ஜெயம். அவர் ஜெயித்துட்டாரு. இன்றைக்கும் அவனை தட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம், அவனை தலை தூக்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட அவன் வாலாட்டவே முடியாது. கடைசி வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருப்போம். கடைசியில் அவன் அக்னிகளில் போடுற வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்க போகிறது. பாருங்க, புதிய ஏற்பாடு முழுவதும் அதை பார்க்குறோம். எங்கெல்லாம் போனாரோ அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார், வியாதியை சுத்தமாக்கினார், பிசாசுகளை விரட்டினார், அப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா.